ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். அப்படியே நான் காலை நேர சூறாவை போட்டு விட்டுட்டு அப்படியே நான் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் அதை கேட்டுக்கிட்டே அப்படியே என்னோடய விலாகை கண்டினியூ பண்ணுங்கள். சேமியா இடையில ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுட்டு நான் வேக வச்சுக்குவேன். சேமியா புட்டு எது செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சேமியா ரெடி ஆயிடுச்சு. அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம். சாப்பிடும்போது மட்டும் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி இதோடே நான் கத்திரிக்காவே சேர்க்கணும், மறந்துட்டேன். அப்படி வதக்கி கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நான் லெமன் ரைஸுக்கும் தாளித்து விட்டுக்கிறேன். எப்பயும் போல் தான் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அன்றைக்கி இல்லை, நான் எந்த டிஷ்லேயுமே சேர்க்கலை. காஞ்ச மிளகாய் சேர்த்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, லெமன் சாறு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். இங்கே கத்திரிக்காய் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கி விட்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா இந்த கத்திரிக்காய் கிரேவி ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அப்படியே ராகி சேமியாவுக்கு தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, கொஞ்சம் நெய் சேர்த்து விரட்டி வச்சுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அப்படியே உருளைக்கிழங்கு கட் பண்ணி தாளித்து விட்டுக்கிட்டேன். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இடையில கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சிம்மில் இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க வச்சு. இப்போ லெமன் ரைஸ் கிளறிக்கிறேன். டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியோட விளாக் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்னோடய விளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.